குணாய் சார் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அதோட வந்து அவருக்கு ஒரு நன்றி கடனே எனக்கு இருக்குது. அது இப்போ நான் சொல்லணும். என்னோட முதல் படம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாரு, ஹீரோ கிடைக்கல. கிடைச்ச ஹீரோவுக்கு கேட்ட அட்வான்ஸை கொடுக்க ப்ரொடியூசர் தயாராக இல்லை. இப்போ வேற யாராச்சும் ஹீரோவை பிடிங்கினாரு. அப்போ நான் கதை சொல்கிறதுக்கு என்னடா இன்னொரு ஹீரோவை பிடிச்சி கதையை சொல்லி நான் எப்போ கரெக்ட் பண்ணி அப்படின்னு வந்து போய் உட்காந்துருந்தேன். அப்போ அந்த ப்ரொடியூசர் ஆக்சுவலாக 3 தேட்டர் காம்ப்ளெக்ஸ் வச்சுருந்தாரு. அந்த ஒரு படத்தை தேட்டரில் பார்த்தீங்கன்னா மனசு 2 பூசு ஓடிட்டு இருந்துச்சு, குணாய் சார் நடிச்ச எடுத்த படம். அப்போ ஒரு வயசான ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, இப்போ அந்த ஜெயராம் தம்பி நடிச்ச படம் எந்த தேட்டரில் ஓடுதுண்டு. ஆனால் ப்ரொடியூசர் சொன்னார் அதான் தேட்டர் ஓடுது, அந்த 3வது தேட்டர் போமான்னு. திடீர்னு எனக்கு ஒரு பல்பு எரிஞ்சுது, ஏங்க ஜெயராம் நல்லா இருப்பாரு அப்படின்னு. ஓகே, ஜெயராம் பேசினாரு. அப்படி ஆரம்பிச்சது என்னோட டைரக்ஷன் வாழ்க்கை. இன்டைரக்டாக குணாய் சார் எடுத்த படங்கள் தான் வந்து எனக்கு டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு. அதுக்கு இப்போ தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முரட்டுக்காலை, அந்த ஃபஸ்ட்டு முரட்டுக்காலை பண்ணலான்ட்டு குணாய் சார் சொன்னோடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சி இருந்துச்சு. ஏன்னா ரஜினி சார் நடித்த கேரக்டர் நடிக்கிறேங்கிற பயனில் அவ்வளோ பெரிய வெற்றி அடைந்த ஒரு படத்தில் வந்து மறுபடியும் எடுக்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸு, அந்த பிரமாண்டங்கள் அதெல்லாம் காட்ட முடியுமான்ட்டு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, தயக்கம் இருந்துச்சு. பட் குணாய் சார் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தார், ரைட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டார். அதே மாதிரி அந்த படத்தை அவர் எடுத்ததுக்கு அவர் பண்ண பண செலவு, பிரமாண்டங்கள்லாம் தயங்காமல் அவர் பண்ண விதம் எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவராகட்டும் செல்வபாரதி ஆகட்டும் அவ்வளோ கஷ்டப்படும் போது நம்ம பட்ட காயங்கள்லாம் ஒரு சின்ன லெவல் தான் அப்படின்னு வெளியில் சொன்னாலும் மனசுக்குள்ள ஒரு பக்குன்னு தான் இருக்குது. அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் ஆனது ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த படத்தில் முதல் தடவை வந்து ஏடா நடிக்க வந்தோன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு பண்ண படம் இதுதான். ஏன்னா மற்ற படத்தில் ஜாலியாக வந்து டைலாக் பேசிட்டு ஏதோ பேசிட்டு போயிட்டோம். இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸு, அந்த ரேக்லா ரேஸ் படத்துலேயே வந்திருக்கு. விழுந்து மயிரிலையில் உயிர் தப்பிச்ச அந்த விஷயம் படத்துலேயே அந்த ஷாட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி திடீர்னு செல்வபாதி ட்ரெயின் உச்சியில் ஏற நிற்க வச்சுருவார். அங்கே ஓடுற ட்ரெயின் பார்க்கும்போது சாதாரணமாக இருக்குது, மேலே ஏறி நிற்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சர்க்கிள். அந்த ஓடுற ட்ரெயினில் ஃபைட்டுன்ட்டு பல காட்சி பார்த்தா உயிரை பணையம் வச்சு எடுத்த காட்சி. உண்மையாக அதெல்லாம் படத்தில் நல்லா வந்திருக்கு. படத்தில் இன்னொரு ஹைலைட் நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கை கேரக்டரில் விவேக் சார் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் ரொம்ப சரோஜங்கிற கேரக்டர் ரொம்ப ஹைலைட்டாக பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்தோட மியூசிக். இது வந்து படத்தோட டைரக்டர் மட்டும் இல்லை, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நானும் அவர் வந்து ஒன்றா திரையுலகத்தில் வாழ்க்கை ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக வந்து முதல்ல எங்களோட பிளானே பார்த்தீங்கன்னா சுந்தர் பாரதிங்கிற பேரில் ரிட்டையரில் படம் பண்ணலாம் ஒரு ஐடியாவில் இருந்தோம். அப்புறம் அவர் கொஞ்சம் டவுட் ஆகி போச்சு, நான் டைரக்ட் பண்ணணும் இல்லைன்னு தெரிஞ்சு அவர் இல்லை தனியாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் டைரக்டர் ஆகி என்னோட இனிஷியல் ஸ்டேஜ் நான் என்னோட முதல் 5-6 படம் வருஷம் ஹிட் ஆனதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா வந்து செல்வபாரதி தான். அவரோட அதில் வசனமாகட்டும் என்னோட அசோசியேட்டாகவும் இருந்து கதை விவாதத்துலேயும் பெரும் பங்கு எனக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி இப்போ வந்து நடிகனா வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த முரட்டுக்காலைங்கிற இவ்வளோ பெரிய படத்தில் வந்து கொடுத்து இந்த படத்தை வந்து அவர் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ரைட்டாக வரக்கூடிய அளவுக்கு வந்து பிரமாதமாக பின்னி எடுத்திருக்காரு. சாண்டானியோ கேமராமேன் என்னெல்லாம் எங்களெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு, அவருக்கு நன்றி. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து எப்போ போல உங்களுடைய ஆதரவு தேவை. அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ. இந்த படத்தில் எல்லாரும் என் கேரக்டரை பற்றி நிறையவே இப்போ விழாவிலையும் பேசினாங்க, இங்கேயும் பேசியிருக்காங்க. தாராளமாக கவர்ச்சி காட்டி நடித்திருக்கிறேன். கவர்ச்சி காட்டுவதில் ஒன்றும் தவறில்லை. விரசத்திற்கும் கவர்ச்சிக்கும் ஒரு சிறு எல்லை தான் இருக்கிறது. அந்த எல்லையை நாம் தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் நானும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது வந்து ஒரு திருநங்கை கேரக்டர்ன்றதுனால இது ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாகவும் செய்ய முடியாது, அதே நேரத்தில் ரொம்ப தரம் குறைந்தும் சொல்லிவிடக்கூடாது. இது உண்மையில் கொஞ்சம் டெலிகேட் பொசிஷன் தான் இது. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணியிருக்கோம். நம்ம செல்வபாரதி சார் வந்து இந்த கதையை என்கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்து சொன்னப்போ, இதுக்கு முன்னாடி பசுபதினு ஒரு படம் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து நகைச்சுவையில் ரொம்ப பெரிய பேர் எனக்கு வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்திற்கு அவர் வரும்பொழுது முரட்டுக்காலையை பண்ணுறோம் சார், சுந்தர் சி சார் பண்ணுறாரு, இவங்கெல்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணுங்கள், அதில் சுருளிராஜன் கேரக்டர் இருக்குது, நீங்கள் பண்ணுங்க. படம் நான் ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், சூப்பர் ஸ்டாருடைய சூப்பர் ஹிட் படம் அது. ஆனால் இப்போது போட்டு பார்க்கும்போது சுருளிராஜன் சார் கேரக்டர் பார்க்கும்போது அது ஒரு குணச்சித்திர நடிப்பாக தான் இருக்குது, அதில் பெரிய அளவில் சிரிப்பு வரல. இப்போ நான் சொன்னேன், ஏன்னா அதையே இப்படி சார் பண்ணலாம், வேறு ஏதாவது பண்ணுமே சார், வேறு என்ன பண்ணலாம் இப்படியே. அப்புறம் சுருளிராஜன் சார் கேரக்டர்ன்றதுனால அவர் பண்ண எல்லா படங்களையும் போட்டு பார்த்தப்போ பாலாபிஷேகம்ன்ற ஒரு படத்தில் அவர் வந்து திருநங்கையாக அப்போ பண்ணியிருந்திருக்கார். அதை பார்த்தப்போ பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அதை தாண்டி பண்ண முடியுமான்னு தெரில, பட் நம்ம அந்த கேரக்டரை மாதிரி ட்ரை பண்ணுவோமே சார்னு சொன்னப்போ அவர் ஒப்புதல் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு அதில் ஒர்க் பண்ணோம். அதில் எல்லாருடைய பங்கும் இருக்குது. அவர் நிறைய மெட்டீரியல்ஸ் கொண்டாந்து கொடுத்தாங்க டைரக்டர் சார். அப்புறம் தான் அந்த கேரக்டர் அப்படி டெவலப் ஆச்சு. இதில் வந்து நான் குளிக்கிற சீன்லாம் கூட இருக்குது, படத்துக்குள்ளே நிறைய இருக்குது. இதில் வந்து இதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ,
இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் திருநங்கைகளுக்கு இந்த சமுதாயத்தில் எந்த அளவுக்கு அங்கீகாரம் இருக்குது அதை பற்றியும் இந்த கேரக்டர் பேசுது. ரொம்ப 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 சூப்பர் சீன் ஒன்று சார் சொன்னார். ஆனால் அது நீளம் கருதி வைக்க முடியல. எப்படின்னா ஒரு நம்பர் சொல்லி நம்ம திருநங்கைகளை வந்து கிண்டல் பண்ணுறோம். ஒரு நம்பரை சொல்லி, அது 8க்கும் 10க்கும் நடுவில் இருக்கிற ஒரு நம்பர், அதை சொல்லி தான் கிண்டலாக கூப்பிடுறது. ஆனால் ஒரு சீன் ஒன்று பேசியிருந்தோம். என்னென்னா, ஒரு பையன் வந்து என்னை அப்படி கூப்பிட்ட உடனே நான் அவனை கூப்பிட்டு நான் இது அவங்க ஸ்டைலில் பேசுவேன். அதை நான் இப்போ பேசி காட்டல, நான் கருத்தை மட்டும் சொல்கிறேன். என்ன சொன்னேன்னா, இந்த நம்பர் சொல்லி என்னை கூப்பிட்றியே, நவகிரகங்கள்னு சொல்லி 9 கிரகங்களை சுற்றி சுற்றி கும்பிடுறீங்களே, நவரத்னம்னு சொல்லி மோதிரத்தில் போட்டுக்கிறீங்களே, நம்பர் 9 வர்ற மாதிரி கார் நம்பர் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்துலாம் வாங்குறீங்களே, லக்கிக்காக வேண்டி அப்புறம் ஃபோன் நம்பர் வந்து 999999லாம் வாங்குறீங்களே, அப்போல்லாம் உங்களுக்கு அந்த நம்பர் தேவைப்படுது. ஆனால் எங்களை பார்த்தா மட்டும் அந்த நம்பர் சொல்லி கூப்பிட தோணுதான்ற மாதிரி ஒரு சீன் ஒன்று பேசினோம். ஆனால் நீளம் கருதி அதை வைக்க முடியல. ஆனால் அதற்கு ஈடாக நிறைய சீன்ஸு அவங்களுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரியும் அவங்களுடைய உரிமைகளுக்காக பேசுகிற மாதிரியும் நல்ல சீன்கள் பண்ணியிருக்கோம். அதனால் இது நல்ல மக்கள்கிட்ட பேசிடும். ஆனால் நான் எதிர்பாராத ஒரு இனிய அதிர்ச்சி இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது. அது நான் அங்கே மேடையிலையும் சொன்னேன், இங்கேயும் நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய அவங்களுடைய கைகளை தொட்டு முத்தமிட்டு நான் நன்றி சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அது வந்து ஹீரோ சுந்தர் சி சாரையும் இயக்குனர் செல்வபாரதி சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த படத்தோட கிளைமாக்ஸே என் மேலே கொண்டாந்து முடிச்சிருக்காங்க. அது எனக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு தேசிய விருதுக்கு ஈக்குவலான ஒரு அங்கீகாரமாக நான் அதை கருதுகிறேன். இன்றைக்கி வந்து பாதி அந்த ஒரு நகைச்சுவைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு யூனிட்டாக இருக்கிறதுனால தான் அவங்க அதனுடைய தீவிரத்தை புரிந்து கொண்டு அதற்கான வாய்ப்பையும் கொடுத்து அந்த நகைச்சுவை நடிகனுக்கும் ஒரு அந்தஸ்தை ஏற்றி கொடுக்கிறார்களே, அதற்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது 84 சீன் இருக்கிற ஒரு எம்ஜிஆர் படத்தில் 54 சீன் நாகேஷ் கொடுத்துருப்பாரு. அது மாதிரி எம்ஜிஆர் மாதிரி நான் உங்களை பார்க்குறேன் சுந்தர் சார். எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரத்தை இந்த படத்தில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி பாதி படங்கள் வந்து 50% அல்லது 75% வெற்றிக்கு காரணமாக இருப்பது நகைச்சுவை தான். அந்த நகைச்சுவை நடிகர்களுக்கு விளம்பரங்களிலும் போஸ்டர்களிலும் சுவரொட்டிகளிலும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுகிறது என்று பார்த்தால் நிறைய இடங்களில் தேசிய தலைவர்களுக்கு ஸ்டாம்ப் வெளியிடும் போது என்ன சைஸ் இருக்குதோ அந்த சைஸ் தான் போடுறாங்க. அதுவும் போஸ்டரில் கீழே போடுவாங்க. கழுதையோ மாடோ மேயும் போது முதல்ல அவனைத்தான் தின்றது. காமெடியன் தான் அதுங்களுக்கு இரையாயிடுறான் ஃபஸ்ட்டு. ஸோ பார்த்த பல படங்கள் அவன் இருக்கிறதே தெரியாமல் போயிடுது. இப்போ சமீபத்தில் ஒரு படம் மிகச்சிறந்த நேஷ்னல் லெவலில் பாராட்டக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தேன். ஆனால் அது மக்கள்கிட்ட சென்று சேராமல் போய் வந்ததற்கு காரணம் ப்ரமோஷன்லேயும் போஸ்டர்ஸ் டிசைன்ஸ்லையும் யூஸ் பண்ணாதது தான். அதுதான் உண்மை. ஆனால் அது மாதிரி இந்த யூனிட் பண்ண மாட்டாங்க. இவங்க காமெடிக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆக ஒரு காமெடியன்கள் சார்பில் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் நான் வைக்க விரும்புறது மற்றவர்களுக்கு. ஏன்னா இந்த யூனிட்டை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். அவங்க ஹியூமருக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க. நகைச்சுவை நடிகர்களுக்கு தகுந்த விளம்பரமும் ப்ரமோஷனும் ஃபோக்கஸும் கொடுத்தீங்கன்னா தியேட்டருக்குள்ளே வருவாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஆடியன்ஸ் தியேட்டருக்குள்ளே வருவாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் டென்ஷன் லைஃப்பில் இருக்கிறதுனால நகைச்சுவைக்காக உள்ளே வந்து உட்காருவாங்க. அப்படியே பாட்டை ரசிப்பாங்க, அப்படியே கதையை ரசிப்பாங்க, வெளியே வரும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க. அவ்வளோதான். ஸோ நாங்கள் ஒரு சின்ன விசிட்டிங் கார்டு மாதிரி அவங்கள உள்ளே கூப்பிடுவோம். அவ்வளோதான். அந்த விஷயம் தான் நாங்கள் பண்ண முடியும். அந்த வகையில் எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்க போகிற இந்த முரட்டுக்காலை யூனிட்டுக்கும் இந்த இயக்குனர் செல்வபாரதி சாருக்கும் ஹீரோ சுந்தர் சி சாருக்கும் இதன் தயாரிப்பாளர் குணாநிதி அவரை பற்றி சொல்லணும். பாவம் அவர். ஏன்னா ஈஸ் லைக் எ கிட், சைல்டு. அவருடைய பிஹேவியர் வந்து இது முதல் படம் அவர் தயாரிப்பில் வந்து அவர் வந்து ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அவரே இழுத்து போட்டுட்டு எல்லாம் பண்ணார். என்னுடைய பல நாள் நண்பர்கள்ன்றதுனால ஒரு உரிமையை எடுத்து நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி முரட்டுக்காலை சீறி பாய்வதற்கும் விரைந்து இந்த பந்தயத்தில் ஜெயிப்பதற்கும் உங்களுடைய ஆதரவும் வாழ்த்துக்களும் ரொம்ப முக்கியம். நன்றி.